வணக்கம். கடவுளோட பவர்களை நான் ஒரு சில இடங்களில் புரிஞ்ச ஒரு விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். என் கூட என்னோட சிஸ்டர் ஒருத்தி, அவள் கர்ப்பமாக இருந்தாள். நிறைய மாதம் டெலிவரிக்கு ஒரு மாதம் இருக்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சுற்றுலா போகலாம் சொல்லி பிளான் பண்ணி கிளம்பிட்டு இருந்தோம். அப்படி கிளம்பும்போது என் சிஸ்டர் என்ன செஞ்சால், அவன் உட்காந்து கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாள். பண்ணும்போது நான் பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது நான் பார்த்தேன், அவளை ஒரு கூடாரம் மாதிரி அவளை முடிச்சு சாமியை கும்பிட்டு இருக்கும்போது ஒரு கூடாரம் மாதிரி வச்சு அப்படியே மூடப்பட்டது. அப்போ அதை பார்த்தேன், என்னடா அது, இது எதுக்காக அப்படி மூடுறாங்கன்னு தெரியல நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் சரி எல்லோரும் சேர்ந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பி போய் கொஞ்சம் தூரம் போய் ஒரு நெருக்கடியான ஒரு இடம், பஸ் ஸ்டாண்டு, நடந்து போய் ஒரு இடத்துல போய் பஸ் ஏற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் ஒரு ஃபேமிலியை நாங்கள் போகும்போது ஒவ்வொரு ஒருத்தர் பின்னாக்க நடந்து போயிட்டுருக்கும்போது அவளுக்கு நிறம் மாதன்றனால வயிறு நல்லா ரொம்ப பெரிய அளவில் இருந்தது. அப்போது கொஞ்சம் முன்னாடி போகிறோம், அதுக்கு பின்னாடி 2-3 பேர் போகிறோம், நான் கடைசியாக போயிட்டுருக்குறேன். கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கும்போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு என் சிஸ்டரோட நாத்தனார் அண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கொடுத்தாங்க. என்னடா நாங்கள் எல்லோரும் முடிச்சு போய் இப்படி திரும்பி நிமிர்ந்து பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் பார்க்குறதுக்கும் அவங்க குரல் கொடுத்ததுக்கும் என் சிஸ்டர் அவளை நோக்கி பின்னாடி ஒரு பெரிய ஆமினி வேன் மாதிரி போயிட்டு இருந்திருக்கு, நெருக்கி போயிருந்துருக்கு. போகும்போது என்ன ஆயிடுச்சு, போய் அவளை ஒரு பகுதி அது இடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் போகுது. அப்போ இந்த பொண்ணு பார்த்த பொண்ணு சத்தம் கொடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அவள் என்ன செஞ்சா, அவள் போயிட்டு இருந்தவ இப்படி லெஃப்ட் பக்கத்தில் திரும்பி இருந்தாருன்னா அப்படியே அடிச்சு தூக்கியிருக்கோம் அந்த வேன். அந்த ஒரு செகண்டில் நான் அந்த கடலோட செயலை நான் பார்த்தேன். அப்படி லெஃப்ட்டு திரும்பாமல் இவங்க கூப்பிட்ட குரலுக்கு அப்படியே இந்த பக்கமாக திரும்பி இறங்கிட்டா, அந்த ரோட்டில் இறங்கும்போது அந்த வேன் அப்படி அப்படி போயிடுச்சு. ஒரு செகண்ட் தான், இப்படி மறைச்சிருந்தாருன்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருக்கும் எல்லா வேலையும். அவ்வளோ ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் எல்லாம் ஒரே நேரத்தில் பார்க்கும்போது கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ தான் நான் உணர்ந்தேன், வெளியில் போகும்போது நம்ம எந்த சாமியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்ச கடவுளை உண்மையாக ஒரு செகண்ட் நம்ம வணங்கிட்டு போகும்போது அவங்க நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கூடாரம் தர்றாங்க. இதை நான் கண்கூட நான் பார்த்த ஒரு விஷயம். அப்படி நொடி பொழுதில் நம்மளோட வாழ்க்கை மாறும். அதனால் நம்ம யாரை வணங்கினாலும் சரி உண்மையாக வணங்கணும், அவ்வளோதான். உண்மையாக வணங்கும்போது கடவுளோட பவர் நம்மளுக்கு வந்துடுது. அவங்க வெளியில் போகும்போது நமக்கு ஒரு கூடாரம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து அனுப்பி விட்றாங்கிறது நான் அன்றைக்கி கண்ணால் உணர்ந்த ஒரு விஷயம். சரிங்களா? அதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பார்த்துக்கிட்டேன். அன்றைக்கி ஒரு செகண்ட் அவள் வணங்கும்போது நான் பார்த்தேன், அவளை பாதுகாக்கப்படுறதையும் நான் பார்த்தேன். அதுதான் இந்த மாதிரி எல்லாருக்குமே நடக்கும். சரிங்களா? அதனால் வெளியில் போகிறவங்க ஒரு செகண்ட் யாராக இருந்தாலும் உண்மையாக வணங்கிட்டு வெளியில் போங்க, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கூட உங்களுடைய வரும். ஓகேங்களா?